உறுப்பு தானம் குறித்து நமது எண்ணங்கள் மேம்பட வேண்டும். இந்த சிறப்பான கட்டுரை மாற வேண்டும் மனநிலை என்கிற தலைப்பிலே தினமணி தலையங்கத்திலே இன்றைய நாள் 5/3/2026 மிக சிறப்பாக வெளிவந்துள்ளது. மாற வேண்டும் மனநிலை. மனித என வரலாற்றில் தனது பெயரை பொறித்து வைக்க நீண்ட நாள் உலகில் வாழ வேண்டிய அவசியமில்லை என்று 2 சிறுமிகள் உணர்த்தி இருக்கிறார்கள். கேரள மாநிலம் கோட்டயத்தை சேர்ந்த 10 மாத குழந்தை ஆலின் ஷெரீன் ஆபிரகாமும் கோவையை சேர்ந்த 8 வயது சிறுமி வெண்பாவும் தான் இவர்கள். இறந்தும் வாழ்வது என்பதற்கு இலக்கணம் படைத்திருக்கிறார்கள் அவர்கள். 10 மாத பெண் குழந்தை ஆலின் ஷெரீன் ஆபிரகாம் சாலை விபத்தில் காயமடைந்ததில் சிகிச்சை பலனளிக்காமல் அவருக்கு மூளைச்சாவு ஏற்பட்டது. குழந்தையின் தந்தை அருண் ஆபிரகாமும் அவரது மனைவி ஜானும் அடைந்த மனவேதனையும் துயரமும் வார்த்தையால் வர்ணிக்க முடியாதவை. கேரள மாநிலத்தில் மிக குறைந்த வயதில் உறுப்பு தானம் வழங்கிய ஆலின் ஷெரீன் ஆபிரகாம் அரசு மரியாதையுடன் விடை கொடுக்கப்பட்டார். முதல்வர் பினராயி விஜயன் நேரில் சென்று பெற்றோருக்கு நன்றி தெரிவித்து ஆறுதல் அளித்தார். ஒட்டுமொத்த மலையாள ஊடகங்களும் அடுத்த 2 நாட்களுக்கு இந்த செய்திக்கு முக்கியத்துவம் அளித்து பரப்புரை செய்து உறுப்பு தானம் குறித்த பரவலான விழிப்புணர்வுக்கு வழிகோலின. அது நடந்து 10 நாட்களுக்கு பிறகு நமது தமிழ்நாட்டில் கோவை தெலுங்குபாளையம் ராமசாமி கவுண்டர் லேஅவுட் பகுதியைச் சேர்ந்த 8 வயது மாணவி வெண்பாவுக்கு அதேபோல மூளைச்சாவு ஏற்பட்டதைத் தொடர்ந்து அவரது உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டன. அதன் மூலம் 4 பேருக்கு மறுவாழ்வு கிடைத்திருக்கிறது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் நேரில் சென்று அவரது பெற்றோர் சந்தோஷ் சுகன்யாவுக்கு ஆறுதல் தெரிவித்தார். வெண்பா அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டார். தமிழ்நாட்டில் உடல் உறுப்பு கொடையாளிகள் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படுவது என்பதை மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு 2023 அறிவித்தது. அதன் அடிப்படையில் இதுவரை 653 பேரின் உடல்கள் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டுள்ளன. இந்தியாவிலேயே தென்னிந்திய மாநிலங்கள் உறுப்பு தானத்தில் முன்னிலை வகிக்கின்றன என்றால் தென்னிந்திய மாநிலங்களில் தமிழகம்தான் முதலிடம் பெறுகிறது. இந்தியாவை பொறுத்தவரை நமது மக்கள் தொகைக்கு ஏற்ப உறுப்பு தானம் பரவலான வரவேற்பை பெறவில்லை என்றுதான் கூற வேண்டும். கண் தானம் வழங்குதல் குறித்து மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கும் விழிப்புணர்வு போல உறுப்பு தானம் வரவேற்பு பெறாமல் இருப்பதை வேதனையுடன் குறிப்பிட தோன்றுகிறது. உறுப்பு தானத்திலேயே கூட உயிரோடு இருப்பவர்கள் தங்களது சிறுநீரகம் கல்லீரல் போன்றவற்றை தானமாக கொடுப்பதுதான் அதிகமே தவிர இறந்த உடல்களையோ மூளைச்சாவு ஏற்பட்ட உடல்களையோ தானமாக கொடுப்பது மிக மிக குறைவாகவே இருக்கிறது. உறவினர்களுக்காக தங்களது ஒரு சிறுநீரகத்தை அல்லது கல்லீரலின் பாகத்தை கொடுப்பவர்கள் தான் 85% கொடையாளிகள். அவர்களிலும் ஏறத்தாழ 90% உறவினர்கள். அப்படி இருந்தும் கூட போதிய அளவில் உறுப்புகள் கிடைப்பதில்லை. இந்தியாவில் மாற்று சிகிச்சைக்காக 2 லட்சத்துக்கும் அதிகமான சிறுநீரகங்கள் தேவைப்படுகின்றன என்றால் உறவினர்கள் அல்லது உயிரோடு இருப்பவர்கள் மூலம் பெறப்படும் சிறுநீரகங்கள் வெறும் 12,500 மட்டுமே. இதயம் நுரையீரல் உள்ளிட்ட உறுப்புகளை வழங்க முற்படுவர்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவு. இந்தியாவில் 2 மாநிலங்களை தவிர ஏனைய எல்லா மாநிலங்களும் திருத்தப்பட்ட மனித உடல் உறுப்புகள் மற்றும் திசுக்கள் மாற்று சிகிச்சை சட்டம் 2011 அமல்படுத்தி இருக்கின்றன. அப்படி இருந்தும் கூட 10 லட்சம் பேருக்கு வெறும் 0.85% என்கிற அளவில்தான் உறுப்பு தான விகிதம் காணப்படுகிறது. உலகிலேயே மிக குறைவான உறுப்பு தான விகிதம் காணப்படும் நாடுகளில் நாமும் இருக்கிறோம். மாற்று சிகிச்சைகளுக்கு உறுப்புகள் தானமாக கிடைக்காததால் ஆண்டொன்றுக்கு இந்தியாவில் 5 லட்சம் பேர் உயிரிழக்கிறார்கள் என்கிறது புள்ளி விவரம். மறைந்து விட்டவர்களின் உறுப்புகளை தானம் செய்வது என்பது சமய நம்பிக்கைப்படியும் உணர்வு ரீதியாகவும் இன்னும் இந்தியாவில் ஏற்றுக்கொள்ளப்படாமல் தொடர்கிறது. உறுப்பு தானம் செய்பவர்களில் 80% பெண்கள் என்பதும் உறுப்புகளை பெறுபவர்களில் 80% ஆண்கள் என்பதும் நம் சமூக கண்ணோட்டத்தை பிரதிபலிக்கின்றன. ஆலின் ஷெரீன் ஆபிரகாமும் வெண்பாவும் உறுப்பு தானம் குறித்த நமது நடையில் மாற்றத்தை ஏற்படுத்துவார்களாக. உறுப்பு தானம் குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். யோபு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தோளுக்கு பதிலாக தோளையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆமேன்.